உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஈஸியா ஒரு டிஷ் பண்ணிறலாம். உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க பொடியா கட் பண்ணி, கொஞ்சோண்டு மிளகாத்தூளு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு நான் அத வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும், ஒரு சின்ன பச்சை மிளகாவ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசாலாலாம் படுற மாரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு, ஒரு பவுல் நெறைய ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரைஸையும் சேர்த்து கிளறி விட்டோம்னா, நம்மளோட பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃபைனலா எப்பயும் போல கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா, உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிரும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தா மட்டும் போதும். ஈஸியா சூப்பரா இப்படி இப்படி ஒரு டிஷ் பண்ணிறலாம். இது அப்பளம், ஆம்லெட் இதோட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு இத ஆம்லெட்டோட தான் வச்சு சாப்பிட போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.